எலக்ட்ரோடுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் மாடல் ஆஃப் ஆட்டம் தான் போர்ஸ் மாடல் ஆஃப் ஆட்டம். ஸோ நீல்ஸ் போர் தான் அது சயின்டிஸ்ட். நான் சொன்னேன்னா ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்கன்னா அதை அப்படியே விட்டுற மாட்டாங்க. அதில் ஏதாவது ட்ராபேக்ஸ் இருந்துச்சுன்னா அடுத்த சயின்டிஸ்ட் வந்து அதை கண்டுபிடிப்பாங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் சயின்டிஸ்ட் இன்டு ஆக்ஷன் இட் இஸ் த நீல்ஸ் போர். ஸோ நீல்ஸ் போர் மாடல், தட் இஸ் போர்ஸ் அட்டாமிக் மாடலில் வந்து எப்படி நம்ம அங்கே அதுக்கு வந்தார், அந்த ஒரு போர்ஸ் மாடல் ப்ரப்போஸ் பண்ணாரை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ டெவலப்மெண்ட்ஸ் டு போர்ஸ் மாடல், இது எப்படின்னா அவர் 2 விஷயங்கள் வச்சு தான் இந்த ஒரு போர்ஸ் மாடல் ப்ரப்போஸ் பண்ணார். ஸோ அது என்ன நம்ம பார்ப்போமா? அது வந்து என்னென்னா, ஃபர்ஸ்ட் திங் இஸ் த டுவல் கேரக்டர் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன். செகண்ட் திங் இஸ் தட் அட்டாமிக் ஸ்பெக்ட்ரம். ஸோ இந்த 2 விஷயங்களை நம்ம எப்போவுமே மனசில் வச்சுக்கணும். அது என்னது? தட் இஸ் த டுவல் கேரக்டர் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் and experimental results, that is regarding what atomic spectrum. ஸோ இந்த 2 கான்செப்ட்ஸை வச்சு அவர் என்ன பண்ணார்? அவர் போர்ஸ் மாடல் ப்ரப்போஸ் பண்ணார் வித் சம் கான்ட்ரிபியூஷன்ஸ் ஃப்ரம் த ருத்தர்ஃபோர்ட். he added 2 more things and then he brought the Bohr's model of atom. ஸோ நம்ம என்னன்னு இந்த 2 விஷயங்கள் என்னன்னு நம்ம டீப்பாக இன்னும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங் was that the wave theory. வேவ் தியரி சொன்னால் ஃபர்ஸ்ட் திங் டுவல் கேரக்டர் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன். அப்படின்னா என்ன? டுவல் கேரக்டர், that is it has a wave character and also a particle like character. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? வேவ் தியரி பார்க்க போகிறோம். ஓகேவா? வேவ் தியரி பார்க்க போகிறதில்ல, ஜேம்ஸ் மேக்ஸ்வெல்னு சொன்ன சயின்டிஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ ஜேம்ஸ் மேக்ஸ்வெல்லோட கான்ட்ரிபியூஷன் நம்ம கண்டிப்பாக இங்கே மென்ஷன் பண்ணியே ஆகணும். ஸோ ஜேம்ஸ் மேக்ஸ்வெல் என்ன பண்ணார்? அவர் என்ன சொன்னாருன்னா, he found a relationship between that ஒரு சார்ஜ்ட் பார்ட்டிக்கலில் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது, ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு இடையில் இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் அவரை எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ என்ன அவர் ஸ்டேட் பண்ணாருன்னு பார்ப்போமா? தட் இஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் தியரி. It stated that accelerated charged particle like electron which emit radiation energy in the form of wave component, and we can see the wave component, it has been resolved into 2 components, and that is one is the that is electrical component, and other one is the magnetic component. ஸோ இந்த ஒரு கான்செப்ட் மனசில் வந்துச்சா? இப்போ வந்து என்னென்னா இது இன்னும் நம்ம ஒரு கிராஃப் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதில் என்ன நம்மளுக்கு தெரியுது? ஒரு சார்ஜ்ட் பார்ட்டிக்கல் இருக்குது இல்லையா? ஸோ அந்த ஒரு சார்ஜ்ட் பார்ட்டிக்கல் ஒரு மூவ்மெண்ட் காமிக்குது. அந்த மூமெண்ட் வந்து ஆக்ஸலரேட்டட் மூமெண்ட். ஸோ அதனால அதுக்கு என்ன இருக்குது? அது வந்து ஆசிலேட் ஆகுது இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப். ஸோ அந்த இதில் வந்து அதுக்கு ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு காம்பனண்ட்டும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் வரைஞ்சிக்கிறோம், ஒய் ஆக்சிஸ் வரைகிறோம், அண்ட் நம்ம வந்து Z ஆக்சிஸ் வரைகிறோம். ஸோ 3 ஆக்சிஸ் வச்சு தான் நம்ம இங்கே சொல்ல போகிறோம். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் and y-axis and z-axis. These are the direction of propagation. ஸோ ஒரு 3D பிளேனில் தான் இங்கே இருக்குது. ஓகேவா? ஸோ இங்கே என்னென்னா, இங்கே வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் காம்பனண்ட் இருக்குது, அதுக்கப்புறம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் காம்பனண்ட் இருக்குது. இன்னொரு விஷயம் ஜேம்ஸ் மேக்ஸ்வெல் என்ன சொன்னாருன்னா, அது the waves இருக்கு இல்லையா, the electric field wave, that is electromagnetic waves, they are mutually perpendicular to each other. We have to remember this, that is they are mutually perpendicular to each other, and also they are perpendicular to the propagation. Okay, so direction of propagation ko perpendicular, and also they are perpendicular to each other. So ஒரு electric field இருக்கா, that is ஒரு electric component இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு மேக்னெட்டிக் காம்பனண்ட் இருக்குது, ரெண்டும் பார்த்தீங்கன்னா அது பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர். இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சுதா? ஸோ இதுதான் யார் சொன்னார்? ஜேம்ஸ் மேக்ஸ்வெல். ஸோ திஸ் வாஸ் த வேவ் தியரி. ஓகே, ஸோ வேவ் தியரிக்கு அப்புறம் அவங்க என்னன்னா இதை வச்சு அவர் என்ன சொன்னார் நம்ம பார்ப்போமா? தட் இஸ் த ஆசிலேட்டிங் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ், they are produced by oscillating charged particles are perpendicular to each other, and also they are perpendicular to the direction of propagation of the wave. So அந்த ஸ்டேட்மெண்ட் நான் இப்போ சொன்னதை எக்ஸ்பிளைன் பண்ணதை திருப்பி ஸ்டேட்மெண்ட்டாக போட்டிருக்கேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா, இப்போ சவுண்ட் வேவ்ஸ் வாட்டர் வேவ்ஸ், whatever waves it may, it require a medium to
travel and propagate. ஆனால் இங்கே என்னென்னா சவுண்ட் வேவ்ஸ் போல இல்லை, வாட்டர் வேவ்ஸ் போல இல்லை. இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் they do not require any medium, they can move in vacuum. So this is another point that James Maxwell experiment வச்சு கண்டுபிடிச்சாரு. அதுக்கப்புறம் என்னது, that is இது ஒரு டைப் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் மட்டும்தான் இருக்கா? இல்லை, இந்த மாதிரி பல எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன்ஸ் இருக்குது. அது they differ from each other in their wavelength and also frequencyயில் டிஃப்ரென்சஸ் காமிக்குது. ஓகே, அப்போ உங்கள் மனசில் ஒரு டவுட் வரும், என்னடா இது வேவ் லென்த், என்ன இது ஃப்ரீக்வன்சி, அப்படி நிறைய கொஸ்டின்ஸ் வருதா? ஸோ வேவ் லென்த் என்ன, ஃப்ரீக்வன்சி என்னன்னு நம்ம பார்ப்போம். ஸோ நீங்கள் இப்போ கேட்டிருப்பீங்க இந்த டேர்ம்ஸ், பட் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இந்த ஒரு வேவ்ஸ் நான் சொன்னேன் நிறைய வேவ்ஸ் இருக்குது இல்லையா? எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ்னு சொன்னால் நிறைய வேவ்ஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இன் வாட் வேவ் லென்த் இருக்குது, ஃப்ரீக்வன்சி இருக்குது. ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து நம்ம என்ன பேர் கொடுத்துருக்கோன்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம்னு கூப்பிடுவாங்க. ஸோ எல்லா வேவ்ஸையும் நம்ம வந்து எல்லாம் கூட சேர்ந்து நம்ம என்ன கூப்பிடுவோம்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம். ஓகே, வெரி குட். அதுக்கப்புறம் நம்ம என்னென்னா டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் யூனிட்ஸ் ஆர் யூஸ் டு ரெப்ரசன்ட் த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன். ஸோ தீஸ் ஆர் த ஃபியூ பாயிண்ட்ஸ் ஆர் ரிசல்ட்ஸ் ஃப்ரம் தி ஜேம்ஸ் மேக்ஸ்வெல்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் வித் ஆசிலேட்டிங் சார்ஜ்ட் பார்ட்டிகல். ஓகே, ஸோ ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எடுக்கிறோம். இங்கே ஒரு ஸ்பெக்ட்ரம் இருக்குது. ஸோ அதில் நான் சொன்னேன் நிறைய எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ அந்த ரீஜன்ஸ் ஆஃப் ஸ்பெக்ட்ரம் தே ஆர் ஐடென்டிஃபைட் பை டிஃப்ரெண்ட் நேம்ஸ். ஸோ இங்கே வந்து ஒரு படத்தை பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷனோட ஸ்பெக்ட்ரம் இருக்குது. ஸோ நான் சொன்னேன் நிறைய எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன்ஸ் இருக்குது, அது எல்லாம் கூட சேர்ந்து நம்ம கூப்பிட்ற ஒரு பேர் தான் என்னது, எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம். ஓகே, ஸோ இதை நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வேவ் லென்த். ஸோ வேவ் லென்த் என்ன, ஃப்ரீக்வன்சி என்னன்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இதை பார்க்கும்போது இன்னும் நல்லா புரியும். ஸோ ஃபஸ்ட்டு வேவ் லென்த் என்னன்னு பார்க்கலாம். வேவ் லென்த்னு சொன்னால் தட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ கான்சிக்யூட்டிவ் க்ரஸ்ட் அண்ட் ட்ரஃப்ஸ். க்ரஸ்ட் என்ன, ட்ரஃப் என்னன்னு கேட்பீங்க. ஸோ ஒரு வேவ் இப்போ வந்து ஒரு வேவ் போதில்ல. ஸோ அந்த வேவ் பார்க்கும்போது நம்ம என்ன தெரிஞ்சுப்போம், இந்த வேவ் போகும்போது இங்கே இருக்கிற திஸ் இஸ் கால்ட் ஆஸ் தி கிரஸ்ட் அண்ட் திஸ் இஸ் கால்ட் ஆஸ் தி ட்ரஃப். ஸோ கீழே இருக்கிறது தட் இஸ் டிப்ரெஸ்ட் பார்ட் நம்ம ட்ரஃப்னு சொல்லுவோம், அண்ட் மேலே இருக்கிறத கிரஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ த டிஸ்டன்ஸ் பிட்வீன், ஸோ இன்னொரு வேவ் வரைஞ்சிருக்கேன். ஸோ த டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ கிரஸ்ட் it is called as the wavelength. The distance between the two trough it is also called as a wavelength. Okay, so the distance is the wavelength. So wavelength distance nu sonna adoda unit enna irukum, meter of course. So next pathina frequency. So frequency enadhu, frequency nu sonna it is the number of waves that is passing through a point per second. So ஒரு பாயிண்ட் நம்ம கன்சிடர் பண்ணுறோம், அதில் எவ்வளோ வேவ்ஸ் டிரான்ஸ்மிட் ஆகுதோ per second, அதை தான் நம்ம ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம். ஸோ ஃப்ரீக்வன்சி தட் இஸ் வேவ்ஸ் ஆர் டிரான்ஸ்மிட்டிங் இன் த வெலாசிட்டி ஆஃப் தி light நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஸோ velocity of light divided by wavelength we get the frequency of the electromagnetic radiation. ஸோ அதோட முடிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் கான்செப்ட் என்னது, நெக்ஸ்ட் கான்செப்ட்னு சொன்னால் ஆம்ப்ளிடியூட் என்னது. ஸோ நான் ஒரு வேவை வரைஞ்சேன்னா அதோட மேக்ஸிமம் டெப்த்தோ மேக்ஸிமம் க்ரஸ்ட் தட் இஸ் மேக்ஸிமம் ஹைட் ஆஃப் தி க்ரஸ்ட் அண்ட் மேக்ஸிமம் டெப்த் ஆஃப் தி ட்ரஃப் அண்ட் தட் இஸ் கால்ட் அஸ் தி ஆம்ப்ளிடியூட். ஸோ அந்த கான்செப்ட்ஸ் தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரீக்வன்சின்னு சொன்னால் இட் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு 1/t தட் இஸ் டைம் பீரியடுக்கு இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ வேவ் நம்பர் தான் நெக்ஸ்ட் கான்செப்ட், தட் இஸ் நம்பர் ஆஃப் வேவ்ஸ் தட் இஸ் பாசிங் பர் யூனிட் லென்த். ஸோ யூனிட் லென்த்துன்னு சொன்னால் என்னது, வேவ் லென்த். ஸோ தட் இஸ் வேவ் நம்பர் நம்ம நியூ பார்னு சொல்லுவோம் அண்ட் தட் இஸ் ஈக்குவல் டு 1/λ. ஓகே, ஸோ நம்ம என்னெல்லாம் கற்றுக்கிட்டோம் இப்போது ஜஸ்ட் ரிஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஸோ அதை ஃபஸ்ட் நம்ம பார்த்தது வேவ் லென்த் என்னன்னு பார்த்தோம், ஒரு டிஸ்டன்ஸ். ஸோ இந்த ஒரு நம்ம முன்னாடி சொன்ன ஜேம்ஸ் மேக்ஸ்வெல்லோட எக்ஸ்பெரிமெண்ட் வச்சு நம்ம பார்த்தப்போ ஸோ இங்கே ஒரு வேவ் இருக்குது, இங்கே ஒரு வேவ் இருக்குது இல்லையா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வேவ் இருக்குது, இங்கே ஒரு வேவ் இருக்குது, அதுக்கப்புறம் இங்கே ஒரு வேவ் இருக்குது. உங்களுக்கு புரியுதா இல்லையா? ஸோ 2 வேவ்ஸ் இருக்குது, பர்பெண்டிகுலர்னு சொன்னோம், perpendicular to each other and also perpendicular to the direction of propagation னு சொன்னோம் இல்லையா? ஸோ இங்கே வந்து பர்பெண்டிகுலராக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இங்கே 2 crust இருக்குது,
ரெண்டு crust இருக்குது. ஸோ அந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, க்ரஸ்ட்டுக்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸை நம்ம வேவ் லென்த்துன்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஒரு வேவ் லென்த்தை நம்ம வேவ் லென்த் ஓகே. ஸோ வேவ் லென்த் என்னன்னு புரிஞ்சிச்சா? வேவ் லென்த்தோட யூனிட் என்ன நீங்கள் சொல்லுங்கள்? வேவ் லென்த் இட்ஸ் டிஸ்டன்ஸ் மீட்டர். ஓகே, வெரி குட். ஸோ அந்த கான்செப்ட் புரிஞ்சுதா? இனி என்னென்னா ஒரு பாயிண்டில் ஒரு செகண்டில் எவ்வளோ நம்பர் ஆஃப் வேவ்ஸ் போதோ அது என்ன சொல்லுவோம்? ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம். வெரி குட். ஸோ ஃப்ரீக்வன்சி என்னன்னு தெரிஞ்சுதா? ஸோ ரெண்டு விஷயங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, வேவ் லென்த், ஃப்ரீக்வன்சி. இந்த ரெண்டு விஷயம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் ஃப்ரீக்வன்சி இஸ் 1/time பீரியட், 1/t. அந்த ஒரு கான்செப்ட் மனசில் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இப்போ ஒரு வேவ் போதா, அதோட மேக்ஸிமம் ஹைட் இல்லைன்னா மேக்ஸிமம் டெப்த், அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஆம்ப்ளிடியூட்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ வெரி குட். இந்த கான்செப்ட்ஸோட நம்ம ஃபர்தர் இனி வேறு என்னெல்லாம் சொன்னார் ஸ்பெக்ட்ரம் பற்றி நம்ம படிக்க போகிறோம். ஓகே, ஸோ ஸ்பெக்ட்ரம் பற்றி, ஸோ இதில் வந்து எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் காம்பனன்ட்ஸ் ஆஃப் அன் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் நம்ம சொல்லி முடிச்சாச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு போகிறது என்னென்னா அந்த ஸ்பெக்ட்ரத்தை தானே எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தோம். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு என்னெல்லாம் தெரியும்? வேவ் லென்த்து தெரியும், ஃப்ரீக்வன்சி தெரியும், ஆம்ப்ளிடியூட் தெரியும், அதுக்கப்புறம் என்ன தெரியும்? தட் இஸ் வேவ் நம்பரும் தெரியும். ஓகே, ஸோ இனி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தட் இஸ் இங்கே நம்ம ஒரு ஸ்பெக்ட்ரத்தை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஒரு படத்தில் நம்மளுக்கு ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் இஸ் பீன் ரெப்ரசன்டட் ஹியர். ஸோ we can see that there is an increasing wavelength. So here we can see the increasing wavelengthல இருக்குது. இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா increasing wavelength கீழே இருக்கிறது increasing wavelength and மேலே இருக்கிறது என்னது? that is the decreasing frequency. இங்கே பாருங்கள் 10⁻16 -16லேருந்து 10⁸ வரை இருக்குது. ஸோ தட் மீன்ஸ் இட் இஸ் இன்க்ரீசிங் வேவ்லென்த் இல்லையா? அதுக்கப்புறம் நம்ம வந்து 10⁻24 முதல்ல 10⁸ வரை இருக்குது. ஸோ தட் இஸ் டிக்ரீசிங் ஃப்ரீக்வன்சி. ஸோ தட் இஸ் ஒரு ஸ்பெக்ட்ரத்தை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். இனி ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போமா? that is radio frequency region around 10⁻6. ஸோ இதில் எங்கே இருக்குது? that is radio waves இருக்கு இல்லையா? that is 10⁻6. radio waves நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? it is used for broadcasting. it is used for what? broadcasting. and then we can see மைக்ரோவேவ்ஸ் இருக்குது. ஸோ மைக்ரோவேவ்ஸ்னு சொன்னால் 10⁻10 அந்த ரேஞ்சில் இருக்குது என்னது? ஃப்ரீக்வன்சி. ஓகே, ஸோ மைக்ரோவேவ் இட் இஸ் பீன் யூஸ்ட் ஃபார் ரேடார் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ ரேடார்னு சொன்னால் ஏதாவது நேவிகேஷன் அந்த மாதிரி திங்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுறது ரேடார். அதுக்கப்புறம் வர்றது என்னென்னா இன்ஃப்ராரெட். ஸோ இன்ஃப்ராரெட்னு சொன்னால் என்ன? அரவுண்ட் 10⁻13 அந்த ஒரு ஃப்ரீக்வன்சி ரேஞ்சில் இருக்குது. அண்ட் தட் இஸ் யூஸ்ட் ஃபார் ஹீட்டிங். அண்ட் அல்ட்ரா வயலட் ரேஸ் சொன்னால் 10⁻16 and that has been used for what? a sun's ஓட ரேடியேஷன் காம்பனண்ட்டாக இருக்குது. ஸோ அதில் ஒரு காம்பனண்ட் மட்டும் இதெல்லாம் நம்மளால் நம்மளோட கண்ணால் பார்க்க முடியாது. இட் இஸ் நாட் அட் ஆல் விசிபிள். ஸோ வாட் ஆர் தி வேவ்ஸ் தட் ஆர் விசிபிள்? அதை வேறொரு ஸ்பெக்ட்ரமாக பார்க்குறோம். தட் இஸ் த விசிபிள் ஸ்பெக்ட்ரம். ஸோ விசிபிள் ஸ்பெக்ட்ரம்னு சொன்னால் இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் இருக்கா, அதில் ஒரு போர்ஷன், தட் இஸ் ஸ்மால் போர்ஷன் விச் இஸ் ஒரு 10⁻15 ரேஞ்சுக்கு வருது ஹர்ட்ஸில். அந்த ஒரு ரேஞ்சுக்கு வருதா? ஸோ அந்த ஒரு ரேஞ்சில் 10⁻15 ஹர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சியில் நம்ம பார்க்குறோம். ஸோ அதோட டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா நேனோமீட்டர்ஸில் இருக்குது. நேனோமீட்டர்ஸ்னால் 10⁻⁻9. ஓகேவா? 10⁻⁻9 தான் நம்ம நேனோமீட்டர்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ 400 நானோமீட்டர்ஸ்லேருந்து 750 நானோமீட்டர் வரை நம்ம என்ன சொல்லுவோன்னா தட் இஸ் த விசிபிள் ஸ்பெக்ட்ரம் விச் இஸ் த ஸ்மால் போர்ஷன் ஆஃப் தி எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம். ஐடியா ஓகேவா? ஸோ இங்கே என்ன நம்ம பார்க்குறது? வயலட் கலர் இருக்குது, ப்ளூ கலர் இருக்குது, இண்டிகோ கலர் இருக்குது, ப்ளூ கலர் இருக்குது, க்ரீன் கலர் இருக்குது, yellow கலர், ஆரஞ்ச் அண்ட் ரெட் கலர். ஸோ தீஸ் ஆர் த விசிபிள் ஸ்பெக்ட்ரம். ஸோ நான் விசிபிள் ஸ்பெக்ட்ரம் இருந்துச்சுன்னா அதை வேறு ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ விசிபிள் ஸ்பெக்ட்ரம் இஸ் த ஸ்மால் போர்ஷன் ஆஃப் த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம். ஓகே, அந்த கான்செப்ட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? ஸோ இதை தான் நம்ம வந்து என்னது 4 திங்ஸ் அவர் சொன்னது. ஜேம்ஸ் மேக்ஸ்வெல் சொன்ன 4 விஷயங்க தான் நம்ம இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஸோ நம்ம ஒரு கொஸ்டின் பண்ணுவோமா?
நம்ம வந்து இந்த ஒரு ரிலேஷன்ஸ் நம்ம வேவ் லென்த்து ஃப்ரீக்வன்சி கற்றுக்கிட்டோம், ஆம்ப்ளிடியூட் என்ன, வேவ் நம்பர் எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நம்ம ஒரு கொஸ்டின் பண்ணுவோமா? என்ன கொஸ்டின் பார்ப்போமா? இது என்சிஆர்டியில் இருக்கிற ஒரு கொஸ்டின். தட் இஸ் ஒரு வேவ் லென்த் இருக்குது. தட் இஸ் அ ரேஞ்ச் ஆஃப் விசிபிள் ஸ்பெக்ட்ரம். நான் இப்போ சொன்னேன் தட் இஸ் ஃப்ரம் 400 நானோமீட்டர் டு 750 நானோமீட்டர். ஓகே, அதுவும் வயலட்டில் இருக்குது அண்ட் ரெட் கலர் வேறு இருக்குது. ஓகே, ஸோ எக்ஸ்பிரஸ் தீஸ் வேவ்லென்த்ஸ் இன் ஃப்ரீக்வன்சிஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரீக்வன்சியோட யூனிட் என்ன? ஹர்ட்ஸ். வேவ்லென்த்தோட யூனிட் என்ன? மீட்டர்ஸ். வெரி குட். ஸோ இந்த ஒரு கான்செப்ட் வச்சு நம்ம போகிறோம். ஓகே, ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? வேவ் லென்த் தட் இஸ் ஈக்குவல் டு 400 நானோமீட்டர்ஸ். 400 நானோமீட்டர் ஆஃப் வயலட்னு சொல்லி லாம்டா வீன்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். லாம்டா ரெட்டுன்னு சொன்னால் 750 நானோமீட்டர்ஸ். ஓகேயா? 750 நானோமீட்டர்ஸ். 750 நானோமீட்டர்ஸ். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க சொல்லியிருக்காங்க வேவ் லென்த்தை நம்ம ஃப்ரீக்வன்சியில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. சிம்பிள், நம்மளுக்கு தான் ரிலேஷன் தெரியுமே. ரிலேஷன் என்னது? தட் இஸ் நம்மளுக்கு ரிலேஷன் என்னன்னு தெரியும்ல, நியூ இஸ் ஈக்குவல் டு ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு சி பை லாம்டா. இந்த ஒரு கான்செப்ட் தெரிஞ்சால் போதும். ஓகே, சியோட வேல்யூ என்னன்னு கேட்பீங்க. தட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் லைட். தட் இஸ் என்ன வேல்யூ? என்ன இங்கே முன்னாடி பார்த்துருக்கோம் நம்ம. இட் இஸ் ஈக்குவல் டு 3 × 10⁸ மீட்டர் செகண்ட் -1. ஸோ இந்த ஒரு ஸ்பீடில் தான் என்னது, இந்த ஒரு வெலாசிட்டியில் தான் ஒரு பார்ட்டிக்கல் மூவ் ஆகுது. ஓகே, ஸோ அது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ இந்த ஒரு இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ஃப்ரீக்வன்சி தட் இஸ் சி divided by lambda vன்னு சொல்லும்போது C divided by 400 நானோமீட்டர்ஸ். ஸோ நானோமீட்டர்ஸ் அண்ட் இது மேலே சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ நான் இது அவ்வளோவா டீப்பாக பண்ணல, நீங்கள் தான் பண்ணணும். இதெல்லாம் நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். அதே மாதிரி நம்ம வந்து இது நியூ ரெட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ரெட்டு, சாரி ஃப்ரீக்வன்சி ஆஃப் என்னது, violet. Frequency of violet and this is nu r and that is C divided by another lambda r. Okay, C divided by 750. ஸோ இதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ புரியுதா? இவ்வளோ கான்செப்ட்ஸ் உங்களுக்கு ஓகேவா? ஸோ இவ்வளோத்தையும் வச்சு நம்ம கொஸ்டின்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அடுத்தது வேவ் தியரியில் டுவெல் நேச்சர்னு சொன்னோம். வேவ் தியரி தான் முடிஞ்சிருக்கு. ஸோ வேவ் தியரியில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ அது என்ன பிரச்சனைன்னு பார்ப்போமா? தட் இஸ் த பிளாக் பாடி ரேடியேஷன். பிளாக் பாடி ரேடியேஷன்னு சொல்லும்போது an ideal black body it is expected. ஸோ ஒரு பிளாக் பாடி இருக்குது, உங்கள் முன்னாடி ஒரு பிளாக் பாடி இருக்குது. நீங்கள் அதை வெயிலில் போய் வைக்கிறீங்க. அந்த வெயிலில் போய் வைக்கும்போது உங்கள் மனசில் என்ன தோணும்? திருப்பி போய் வந்து பார்க்கும்போது அதை தொட்டு பார்த்தா சூடாக இருக்கும் இல்லையா? அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும், ஓ இந்த ஒரு பிளாக் பாடி இருக்கிற வெயிலை எல்லாம் அப்சர்வ் பண்ணியிருக்குன்னு ஒரு ஐடியா உங்களுக்கு ஆல்ரெடி இருக்குது. ஸோ அதனால உங்ககிட்ட நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, சம்மரில் பிளாக் ட்ரெஸ் போடக்கூடாது, அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி கேட்டிருப்பீங்க. ஸோ an ideal black body that is expected to absorb completely the radiant energy which is falling on it. So it is called as the black body. ஓகே, ஸோ கம்ப்ளீட்டாக அந்த ரேடியன்ட் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணுற ஒரு பாடியை நம்ம என்ன சொல்லுவோம்? தட் இஸ் த பிளாக் பாடி. Okay, so and radiation that is emitted by the black body which is kept at a higher temperature and that is called as what? That is called as the black body radiation. Okay, black body radiation அந்த கான்செப்ட் நம்மளுக்கு புரிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன சொல்கிறோன்னா, that is black body radiation, it is visible glow. Okay, so visible glow and that the solid object gives off and when it is heated. So என்னன்னா நம்ம ஒரு கிராஃபை ப்ளாட் பண்ணுறோம். ஓகே, ஸோ நம்மளுக்கு ஒரு கிராஃபை ப்ளாட் பண்ணுறோம். என்னன்னு புரியல, பிளாக் பாடி இருக்குது, அது இருக்குது, எல்லாம் இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து கான்செப்ட் புரியலன்னா நம்ம ஒரு கிராஃப் ரிலேஷன்ஷிப் வரைகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா, தட் இஸ் வேவ் லென்த் வர்சஸ் இன்டென்சிட்டி ஒரு கிராஃப் வரைஞ்சி பார்ப்போமா? ஸோ அந்த கிராஃப் வரையும் போது நம்மளுக்கு என்ன புரியுதுன்னா நம்ம வந்து 3 விஷயங்க இங்கே அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ 3 விஷயங்க அப்சர்வ் பண்ண முடியுது. என்னன்னு பார்ப்போமா? தட் இஸ் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் வாட்? த டெம்பரேச்சர் ஆஃப் தி பிளாக் பாடி. ஃபர்ஸ்ட் கான்செப்ட். ஓகே, ஸோ அட் அ கிவன் டெம்பரேச்சர் we can say that what we can say
we can say that the intensity of the radiation increases with the wavelength. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் பாருங்கள், இப்போ ஒரு டெம்பரேச்சர் T2 ஒரு டெம்பரேச்சர் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ இது வந்து என்ன ஆகுது, த இன்டென்சிட்டி பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வருது. ஸோ நான் வேறு ஒரு கலர் யூஸ் பண்ணுறேன், உங்களுக்கு தெரியலனா வேறு கலர் யூஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து இங்கே இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வருதா. ஸோ இன்டென்சிட்டி டெம்பரேச்சரில் இன்டென்சிட்டி ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகி வருது. அதுக்கப்புறம் ஒரு பீக்கில் ரீச் ஆகுது அண்ட் தென் இட் ஸ்டார்ட்ஸ் டு டிக்ரீஸ். ஃபர்ஸ்ட் இன்க்ரீசஸ், ஒரு பீக்கில் ரீச் ஆகுது, தென் இட் ஸ்டார்ட்ஸ் டு டிக்ரீஸ். ஓகே, ஸோ as temperature increases, so at a given temperature, this is what happens. This is the relationship of the intensity. So intensity அது increase ஆகும், அதுக்கப்புறம் அது ஒரு peak வேல்யூவில் வரும், அதுக்கப்புறம் அது decrease ஆகும். ஓகே, ஸோ அது புரிஞ்சுதா. அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்னென்னா as the temperature increases, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சேஞ்சுக்கு டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணி பார்க்குறோம். ஸோ அந்த பீக்குக்கு என்ன ஆகுது, ஸோ T2 is greater than T1. இங்கே வந்து ரெண்டு டெம்பரேச்சர் இருக்குது. ஸோ தட் இஸ் T2, ப்ளூ கலர் தெரியுதுன்னு நினைக்கிறேன், தட் இஸ் T2 is greater than T1. Okay, T2 is greater than T1 and we can say that it reaches the peak of intensity, shifts to a shorter wavelength. இந்த ஒரு கான்செப்ட் என்னன்னா, இப்போ T2 இங்கே இருக்குது and T1 இங்கே இருக்குது. இதோட பீக் பாருங்களேன், இங்கே பார்த்தீங்கன்னா ஷார்ட்டர் வேவ் லென்த்துக்கு ஷிஃப்ட் ஆயிருக்கு இல்லையா, ஷார்ட்டர் வேவ் லென்த்துக்கு ஷிஃப்ட் ஆயிருக்கு. ஸோ இதில் என்னன்னா T2 இருக்குது, T1 இருக்குது. ஓகே, திஸ் இஸ் T1 அண்ட் திஸ் இஸ் T2. ஸோ இதோட பீக்கை பாருங்கள், இதோட பீக்கை பாருங்கள், இது வந்து ஷார்ட்ரு வேவ் லென்த்தாக இருக்குது கம்பேர்ட் டு T1. ஸோ தட் இஸ் வாட் இந்த ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் வச்சு நம்மளுக்கு தெரிய வந்தது. ஸோ பிளாக் பாடி இது வந்து நம்மளால் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. எதனால, வேவ் தியரினால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியலை. அதனால நெக்ஸ்ட் ஒரு ஆள் யார் வந்தாங்க, அதுதான் யார், தட் இஸ் அ பார்ட்டிக்கல் நேச்சர் ஆஃப் atom. That is particle nature யார் சொன்னாங்கன்னா Planck. So Planck's quantum theory, it gave the postulate that atoms and nucleus, they absorb and liberate energy not continuously, discontinuously in the form of small packets of energy which is called as குவாண்டான்னு சொன்னால் ஃபோட்டான். ஸோ கண்டினியூஸ்லி டிஸ்கண்டினியூஸ்லி அவங்க வந்து ஏன்னா ஸ்மால் பேக்கெட்ஸ் ஆஃப் எனர்ஜியாக வந்து அவங்க வந்து லிபரேட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க, ஆட்டம்ஸாக இருக்கட்டும் நியூக்ளியஸாக இருக்கட்டும். ஓகே, ஸோ அதை வச்சு பிளாங்க் என்ன சொன்னாருன்னா, ஹீ கேவ் த ஈக்குவேஷன் ஃபார் வாட், எனர்ஜி. ஸோ எனர்ஜியோட ஈக்குவேஷன் என்ன, E is equal to h nu, where h is the constant proportionality. ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஒரு நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன் வந்து நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சி அவங்க கொடுக்கணும்னா அவங்க ப்ரொப்போர்ஷ்னாலிட்டி யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ எனர்ஜி இஸ் டைரக்ட்லி ப்ரொப்போர்ஷ்னல் டு ஃப்ரீக்வன்சி. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது இந்த ப்ரொப்போர்ஷ்னாலிட்டி ரிமூவ் பண்ணும்போது இட் இஸ் ஈக்குவல் டு E is equal to h nu. ஸோ ஹெச்னு சொன்னால் ஒரு பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், அவ்வளோதான். ஸோ இந்த கான்செப்ட் தட் இஸ் பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் அண்ட் த வேல்யூ இருக்குது, அதுக்கு இந்த வேல்யூ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா கொஸ்டின்ஸ் இன்னும் நிறைய வரும்போது உங்களால் கண்டிப்பாக பண்ண முடியும். ஓகே, ஸோ 6.626 into 10 raised to minus 34 joules second. ஓகே, கான்செப்ட் பக்கா. ஸோ டுவல் கேரக்டர் ஆஃப் வாட், ஆஃப் தி வேவ். எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷனை நம்ம சொன்னோம். ஸோ இட் ஹாஸ் அ வேவ் தியரி அண்ட் இட் ஆல்சோ ஹாஸ் அ பார்ட்டிக்கல் நேச்சர். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு கான்செப்ட் உங்கள் மனசில் ஒரு ஃபிக்ஸாக இருக்குது. ஸோ இது கண்டிப்பாக எல்லா வருஷம் கேட்குற என்சிஆர்டியில் வர ஒரு கொஸ்டின், தட் இஸ் த ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். ஸோ ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்டுக்கு பேக்கில் இருக்கிற சயின்டிஸ்ட் தட் இஸ் த ஹர்ட்ஸ் என்ன பண்ணார்னா, இது எப்போ கண்டுபிடிச்ச ஒரு விஷயம். அவர் என்ன பண்ணார்னா, ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அப்பேரட்டஸ் செட் பண்ணார். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன், என்னது ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் செட்டப் பண்ணணும்னா என்னெல்லாம் தேவை, அப்பேரட்டஸ் தேவை, அதுக்கான டெம்பரேச்சர் என்விரான்மெண்ட் எல்லாம் தேவை. ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இங்கே ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக அவர் ஒரு வண்டர்ஃபுல் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செட்டப் இது பண்ணார். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பீம் ஆஃப் லைட் அவர் பாஸ் பண்ணார் ஒரு மெட்டல் சர்ஃபேஸ்க்கு மேலே. ஸோ மெட்டல் சர்ஃபேஸ்லேருந்து என்ன ஆச்சு,
எலக்ட்ரான்ஸ் இஜெக்ட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இந்த எலக்ட்ரான்ஸோட என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அதுதான் யார் சொன்னார்? ஹெர்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ ஹெர்ட்ஸ் நான் இங்கே கேட்டிருக்கேனே, யூனிட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி தான் ஹெர்ட்ஸ்னு சொல்கிறது. ஓகே, ஸோ எலக்ட்ரான்ஸ் ஆர் இஜெக்டட் ஃப்ரம் த metals, that is potassium, rubidium, cesium, and when they are exposed to a beam of light. Okay, so அது புரிஞ்சுதா? அப்போ நம்ம இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போமா? இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, that is equipments for studying the photoelectric effect. Okay, so light of a particular frequency strikes on a very clean metal surface inside the vacuum chamber. Electrons are ejected from the metal and they are counted, that is they are counted by ஒரு detector வச்சுட்டு நம்ம மீட்டர் கனெக்ட் பண்ணி கரண்ட் ஃப்ளோ ஆகுதான்னு பார்ப்போம். ஓகே, ஸோ தட் இஸ் அதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? கைனெட்டிக் எனர்ஜி கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ எலக்ட்ரான்ஸோட மூமெண்ட்ஸை வச்சு தட் இஸ் கைனெட்டிக் எனர்ஜி கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ கைனெட்டிக் எனர்ஜின்னு சொன்னால் மூமெண்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் கைனெட்டிக் எனர்ஜி ரிசல்ட் பண்ணும். ஓகே, ஸோ அதை வச்சு நம்ம என்ன ஹெர்ட்ஸ் என்னெல்லாம் சொல்கிறாருன்னு பார்ப்போமா? தட் இஸ் எலக்ட்ரான்ஸ் ஆர் ejected from the metal. ஃபர்ஸ்ட் திங், ஓகே, மெட்டல்லேருந்து இஜெக்ட் ஆகுது as soon as the beam of light strikes on the surface. ஸோ இப்போ ஒரு சர்ஃபேஸ் இருக்கா, ஸோ அந்த சர்ஃபேஸ்லேருந்து என்னதுன்னா சர்ஃபேஸில் பீம் ஆஃப் லைட் விழுது, அதே டைமில் தான் எலக்ட்ரான்ஸ் இஜெக்ட் ஆகுது. தேர் இஸ் நோ டைம் லேக். ஸோ டைம் லேக் இல்லைன்னு சொல்கிறாங்க பிட்வீன் த ஸ்ட்ரைக்கிங் ஆஃப் த லைட் பீம் அண்ட் த இஜெக்ஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் த மெட்டல் சர்ஃபேஸ். ஓகே, த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இஜெக்டட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த இன்டென்சிட்டி ஆர் பிரைட்னஸ் ஆஃப் த லைட். ஸோ இதுதான் நெக்ஸ்ட் கான்செப்ட், தட் இஸ் செகண்ட் கான்செப்ட். இனி என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபார் ஈச் மெட்டல், ஸோ ஓரோ மெட்டல் நம்ம யூஸ் பண்ணோம், தட் இஸ் வி யூஸ்ட் வாட் சீசியம் யூஸ் பண்ணோம், ருபீடியம் யூஸ் பண்ணோம், பொட்டாசியம் யூஸ் பண்ணோம். இவங்களுக்கெல்லாம் ஒரு காமன் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, ஃபர்தர் சாப்டர்ஸில் நீங்கள் படிப்பீங்க என்னென்னு. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு மெட்டல்ஸ் ஹைலி ரியாக்டிவ் மெட்டல்ஸை வச்சு நம்ம பண்ணுறோம் இது. So each metal, they have their own what? Minimum frequency, which is called as the nu zero, and that is called as the threshold frequency. So threshold frequency below which, so ஒரு மெட்டல் இருக்குது, மெட்டலுக்கு ஒரு threshold frequency இருக்குது, அண்ட் அந்த threshold frequencyக்கு கீழே போனால் அங்கே ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நடக்காதுன்னு சொல்கிறாங்க. புரியுதா? ஸோ நீங்கள் கேட்பீங்க என்னதான் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்? இவ்வளோ நேரம் சொன்னேன்ல, ஒரு பீம் ஆஃப் லைட் வந்து ஒரு மெட்டல் சர்ஃபேஸில் வந்து ஸ்ட்ரைக் ஆகுது, அந்த ஸ்ட்ரைக் ஆகும்போது எலக்ட்ரான்ஸ் வந்து அதுலேருந்து வருது, eject ஆகுது. So a beam of light striking and electrons are ejected from the metal surface, and this phenomenon is called as the photoelectric effect. Okay, so இந்த photoelectric effect நடக்கணும்னா, ஸோ இது வந்து நம்ம அந்த சேம்பரில் நடக்கணும்னா என்ன வேணும்னா, த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி இருக்குல்ல, அந்த ஃப்ரீக்வன்சியில் இருந்து அந்த ஃப்ரீக்வன்சி அதுக்காக மேலே இருக்கிற ஒரு ஃப்ரீக்வன்சி தேவை. ஸோ தட் இஸ் கிரேட்டர் தென் த ஃப்ரீக்வன்சி, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ அட் த ஃப்ரீக்வன்சி நியூ கிரேட்டர் தேன் த நியூ ஜீரோ ejected electrons come out with a certain kinetic energy. Simple. Okay, so kinetic energies of these electrons increase with the increase in frequency. Oh, நமக்கு ஆல்ரெடி தெரியும், E is directly proportional to nu. யார் சொன்னாரு? பிளாங்க் சொன்னார். பிளாங்க்ஸ் குவாண்டம் தியரி சொன்னது தான் E is directly proportional to frequency. ஸோ அந்த ஒரு கான்செப்ட் வைக்கும்போது கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும் when the frequency இன்க்ரீஸ் ஆகும்போது. ஃப்ரீக்வன்சி ஆஃப் லைட் நம்ம இன்க்ரீஸ் பண்ணோன்னா கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகல, நிறைய எலக்ட்ரான்ஸ் வரும், நிறைய மூமெண்ட் இருக்கும், நிறைய கைனடிக் எனர்ஜி இருக்கும். ஓகே, ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நம்ம என்ன இனி நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது, தட் இஸ் இங்கே என்ன சொன்னோம், E0 இஸ் ஈக்குவல் டு h nu 0. பிளாங்க்ஸ் குவாண்டம் தியரி அப்ளை பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ நியூ 0ன்னு சொன்னால் தட் இஸ் த த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சி. இதில் வந்து நம்ம இப்போ ஒன்று எடுத்துக்கிறோம், E1 நம்ம ஒரு எனர்ஜி கொடுக்குறோம், அந்த எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு E0. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அங்கே கண்டிப்பாக ஃபார்ம் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓகே, இனி வந்து நம்ம நெக்ஸ்ட் ஒரு சினாரியோ எடுக்கிறோம், எனர்ஜி இஸ் லெஸ் தேன் E0. இங்கே ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நடக்குமா? நீங்களே சொல்லுங்கள். ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நடக்காது, ஏன்னா எனர்ஜி இஸ் லெஸ். எனர்ஜின்னு சொன்னால் என்ன, h nu இஸ் லெஸ் தென் h nu 0. அப்படின்னா என்னது,
that is nu is less than nu zero. இந்த threshold frequency கால கீழே இருந்துச்சுன்னா அந்த threshold frequency வச்சு கம்பேர் பண்ணும்போது when the frequency is less than that, there is no photoelectric effect happening. So அந்த ஒரு கான்செப்டை மனசில் வச்சுக்கிட்டு E1 நெக்ஸ்ட் என்ன சினாரியோ, E1 is greater than E0. ஸோ அங்கே வந்து கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் ஆர் ப்ரெசன்ட். ஸோ நம்ம சொன்னதை நம்ம இங்கே வந்து ஈக்குவேஷனாக ப்ரூவ் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ வந்து டெல்டா இ, தட் இஸ் த எனர்ஜி கேப், அண்ட் தட் இஸ் ஈக்குவல் டு E1 minus E0, and that is the difference is equal to kinetic energy and h nu minus h nu 0, and that is h nu minus nu 0 bracketல எல்லாம் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம். So from that we get what? Kinetic energy is directly proportional to what? Nu. Kinetic energy is directly proportional to nu னு ஒரு கான்செப்டை நம்ம மைண்டில் புதுசாக கொண்டு வந்திருக்கோம். So okay, dual character of electromagnetic radiation இதோட முடிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொன்னோம், அதுக்கு வேவ் தியரி இருக்குதுன்னு சொன்னோம். ஸோ வேவ் தியரியில் ஏதோ ஒரு லிமிட்டேஷன் இருக்குதுன்னு சொன்னோம். அதனால் பார்ட்டிக்கல் தியரிக்கு போனோம். அதுலேருந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் அதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரத்தில் விசிபிள் ஸ்பெக்ட்ரம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அண்ட் அதுக்கப்புறமா நம்ம பார்த்தது தான் என்னது, particle nature of matter, and that is stated by Planck's theory, very important. E is equal to h nu. E is equal to h nu. இந்த ஒரு கான்செப்ட் நம்ம மனசில் மறக்கவே கூடாது. அண்ட் ஹெச்சோட வேல்யூ என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும், பிளாங்க்ஸ் குவாண்டம் தியரி. அண்ட் தென் நம்ம வந்து ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டும் என்னன்னு பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம கண்டினியூ பண்ணி போனோன்னா ரெண்டாவது ஒரு டெவலப்மெண்ட் which resulted in the Bohr's model was the atomic spectrum. ஓகே, ஸோ அட்டாமிக் ஸ்பெக்ட்ரம் என்னது, அது என்னென்னா இப்போது ஒரு ஸ்பீட் ஆஃப் லைட் இருக்குது, ஸ்பீட் ஆஃப் லைட் இருக்கியா. ஸோ ஸ்பீட் ஆஃப் லைட்டுன்னு சொன்னால் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த நேச்சர் ஆஃப் தி மீடியம் through which it passes. ஸோ நம்ம ஒரு லைட் ஒரு மீடியத்தில் பாஸ் பண்ணுறோம். ஸோ அந்த ஸ்பீட் ஆஃப் லைட் வில் டிபெண்ட் அப்பான் த நேச்சர் ஆஃப் மீடியம். ஓகேவா. ஸோ இந்த ஒரு மீடியத்தை டிபெண்ட் பண்ணும்போது அது இப்போ போகுதுன்னா இந்த பீம் ஆஃப் லைட் இருக்குல்ல, ஸோ அது வந்து இட்மே ஒரே பாத்தில் போகணுன்னு இல்லை. நம்ம ஒரு கேத்தோட் ரேஸ் படிச்சிருக்கோம் ஃபர்ஸ்ட் இதில். அதில் என்ன சொல்லியிருக்கோன்னா நம்ம வந்து இட் பாசஸ் இட் ஆஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன். ஓகே, அது இட் வில் நாட் டிபெண்ட் அப்பான் த நேச்சர் ஆஃப் தி டியூப்பில் இருக்கிற மீடியத்தை டிபெண்ட் பண்ணாது. அப்படிலாம் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ இங்கே என்னென்னா த ஸ்பீட் ஆஃப் லைட் வில் டிபெண்ட் அப்பான் த நேச்சர் ஆஃப் த மீடியம் த்ரூ விச் இட் பாசஸ். ஓகே, ஸோ ஆஸ் அ ரிசல்ட் த பீம் ஆஃப் லைட் இஸ் டீவியேட்டட் or refracted from the original path. So one medium, இப்போ நம்ம ஒரு மீடியம் எடுத்துக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மீடியம் இங்கே இருக்குது, இன்னொரு மீடியம் இங்கே இருக்குது. ஸோ ஒரு மீடியத்துலேருந்து வேற ஒரு மீடியத்துக்கு வேவ் வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது, ஒரு ட்ராவல் பண்ணுது. ஸோ இங்கே வந்து இந்த மீடியத்தில் என்ன வித்தியாசமாக இருக்குது, இந்த மீடியமே வித்தியாசமாக இருக்குது இல்லையா. ஒரு மீடியத்துலேருந்து நெக்ஸ்ட் மீடியத்துக்கு போகும்போது அங்கே வந்து டீவியேஷன் காமிக்கணும்னு இதான் சொல்லியிருக்காங்க. டீவியேஷன் இல்லைன்னா அது என்ன சொல்லுவாங்க, ரிஃப்ராக்டட்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இட் பாசஸ் ஃப்ரம் ஒன் மீடியம் டு அனதர் மீடியம், இட் இஸ் டீவியேட்டட் ஆர் ரிஃப்ராக்டட். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன தேவை, நம்ம ஒரு ஒயிட் லைட் பாஸ் பண்ணுறோம். ஸோ ஒயிட் லைட்டுன்னு சொன்னால் அது ஒயிட் லைட் நம்ம வந்து ஒரு ப்ரிசத்தில் பாஸ் பண்ணும்போது அது நிறைய டிஸ்பர்ஷன் ஒரு ரூல் இருக்குது. ஸோ அது வச்சு பார்க்கும்போது இட் இஸ் பீன் ஸ்பிளிட்டிங் ஆஃப் லைட் ஹேப்பன்ஸ். ஸோ அதில் வந்து என்னென்னா வேவ் வித் ஷார்ட்டர் வேவ் லென்த். ஸோ ஒரு ப்ரிசம் நம்ம கன்சிடர் பண்ணுறோம், நம்ம ஒரு ஒயிட் லைட்டை இதுக்குள்ளே அனுப்புகிறோம். அது வந்து டிஸ்பர்ஷன் இதர் ஆப்டிக்ஸில் நீங்கள் கற்றுப்பீங்க, இனி ஃபர்தர் சாப்டர்ஸ் வருது. ஸோ இங்கே வந்து நம்ம நிறைய என்னது டிஸ்பர்ஷன் ரிஃப்ராக்ஷன் எல்லாம் இதாகிட்டு ஃபைனலி அது என்ன ஆகுதுன்னா பெண்டிங் ஆஃப் லைட் நடக்குது. ஸோ ஷார்ட்டர் வேவ் லென்த் இருந்துச்சுன்னா that will bend more. Okay, shorter wavelength irundichna it will bend more, and then longer wavelength irundichna it will bend less. So in the concept, okay. So since ordinary white light consists of waves with all the visible region la paatha namba adhe da enna white light prismathla pass பண்ணும்போது ஸோ நம்மளுக்கு 7 கலர்ஸ் பார்க்க முடியும். 7 கலர்ஸ் இருக்கா. ஸோ இந்த ஒரு கலர்ட் பேண்ட்ஸை நம்ம ஸ்பெக்ட்ரம்னு சொல்லுவோம். அங்கே முன்னாடியே எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம்னு சொன்னோம். ஸோ தட் இஸ் சேம் கான்செப்ட். ஸோ ஸ்பெக்ட்ரம்னு சொல்லிட்டோம்.
இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம், அந்த ஸ்பெக்ட்ரத்தை பார்க்க போகிறோம். ஸோ அதில் நிறைய கலர்ஸ் இருக்குது. ரெட்டு கலர்லேருந்து வைலட் கலர் வரை இருக்குது. ஸோ ரெட்டு கலருக்கு என்ன இருக்குது, த லாங்கஸ்ட் வேவ் லென்த் அண்ட் தட் இஸ் டீவியேட்டட் த லீஸ்ட். ஸோ எதுக்கு ஜாஸ்தியாக இருக்கோ அதை டீவியேஷன் ரொம்ப கம்மியாக காமிக்கும். ஸோ இந்த ஒரு கான்செப்ட் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ வயலட் லைட்னா தட் இஸ் ஷார்ட்டஸ்ட் வேவ் லென்த் ஆனால் டீவியேட்டட் த மோஸ்ட். ஸோ இட் இஸ் டீவியேட்டட் த மோஸ்ட். ஓகே, ஸோ இந்த ஒரு ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஒயிட் லைட் இருக்குல்ல, that is violet to red. So இது வந்து it is called as what, continuous spectrum. இந்த ஒரு term நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. it is a continuous spectrum. ஸோ இது வந்து கண்டினியூஸ் வந்து என்னன்னா, ஏன்னா நம்ம கண்டினியூஸ்னு ஏன் சொல்கிறோம், அந்த படத்தை திருப்பி பார்ப்போமா, இந்த படத்தை திருப்பி பார்த்தோன்னா நம்மளுக்கு புரிஞ்சிடும். ஸோ தட் இஸ் violet பாருங்கள், it merges with blue color இல்லையா. ஸோ ப்ளூ பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் கூட merge ஆகுது. ஸோ தட் இஸ் அ கண்டினியூவஸ் ஸ்பெக்ட்ரம்னு சொல்கிறதுக்கு அதான் ஒரு ரீசன். ஓகேவா. ஸோ ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம இப்போ ஏதாவது படிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த விஷயத்த நம்ம கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கணும். எப்படி வந்துச்சு, எதனால் வந்துடுச்சு அப்படின்னு கேட்கும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டாபிக்ஸ் ஈஸியாக புரியும். ஓகே, ஸோ அது எதனால் கண்டினியூஸ்னு வந்துடுச்சுன்னு புரிஞ்சுதா. ஓகே, ஸோ இதே மாதிரி நம்ம எங்கேயும் கேட்டிருக்கோம், வயலட், இண்டிகோ, ப்ளூ, க்ரீன், எல்லோ, ஆரஞ்ச், ரெட். நம்ம சின்ன வயசுலேருந்தே கற்றுக்கிறது தான். இட்ஸ் அ ரெயின்போ ஃபார்ம்ஸ் இன் த ஸ்கை. இட் இஸ் அ சிமிலர் ஸ்பெக்ட்ரம் இல்லையா. 7 கலர்ஸ் நம்ம பார்க்கலன்னா கூட நம்மளுக்கு வந்து 7 கலர்ஸாக தெரியும். ஓகே, ஸோ ரிமெம்பர் 7 கலர்ஸ் இருக்குன்னு தெரியும். ஓகே, ஸோ தட் இஸ் ரிமெம்பர் தட் த விசிபிள் லைட் இஸ் ஜஸ்ட் a small portion of electromagnetic radiation. திருப்பி இந்த ஸ்டேட்மெண்ட். ஓகே, small portion of electromagnetic radiation. So when the electromagnetic radiation interacts with matter, ஓகே, மேட்டரால் இன்ட்ராக்ட் ஆகுது, ஆட்டம்ஸ், மாலிக்யூல்ஸ் எல்லாம் இன்ட்ராக்ட் ஆகுது. அப்போ என்ன ஆகுதுன்னா, அது வந்து கொஞ்சம் எனர்ஜி அப்சர்வ் பண்ணும். ஓகே, ஸோ எனர்ஜி அப்சர்வ் பண்ணும்போது அவங்க வந்து ஓகே எனர்ஜியெல்லாம் கிடச்சிருச்சு, இன்னும் கொஞ்சம் ஹையர் எனர்ஜி ஸ்டேட்லேக்கு போக பார்க்கும். நம்மளுக்கும் அப்படி தானே, நம்ம எப்போவுமே ஹை லெவலுக்கு போக தான் நம்ம பெஸ்ட் பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி இந்த ஒரு மாலிக்யூல் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் அவங்களுக்குள்ளேயே கொஞ்சம் இன்ட்ராக்ஷன்ஸ்லாம் பண்ணிவிட்டு அவங்கெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஹையர் எனர்ஜி ஸ்டேட் அப்சர்வ் பண்ணுவாங்க. எனர்ஜி எல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டு அவங்க கொஞ்சம் ஹையர் எனர்ஜி ஸ்டேட்டுக்கு போகிறாங்க. ஸோ இந்த ஒரு ஹையர் எனர்ஜி ஸ்டேட்னு சொன்னால் ஹை பொசிஷனில் நம்ம ரீச் ஆகிருக்கோம். ஸோ அந்த மாதிரி எனிமீஸ் வருவாங்க, நிறைய பேர் வருவாங்க. ஸோ இட் இஸ் அ ஹைலி அன்ஸ்டேபிள் ஸ்டேட். ஹையர் எனர்ஜி லெவல், இட் இஸ் ஹைலி அன்ஸ்டேபிள் ஸ்டேட். ஸோ ஃபார் ரிட்டர்னிங் திருப்பி நார்மலுக்கு வரதான் நம்ம பார்ப்போம். ஸோ நார்மலுக்கு வர பார்க்கும்போது நம்ம என்னென்னா எனர்ஜியை எமிட் பண்ணுவோம். So emit and radiations in various regions of the electromagnetic spectrum. In the concept புரிஞ்சுதா. So that is similar spectrum, it is produced when a rainbow forms in the sky, and remembers the visible light is just a small portion. Okay, so it's just a small portion of the electromagnetic radiation. Okay, so இந்த ரெண்டு கான்செப்ட்ஸை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். அதுக்கப்புறமா வர ஒரு கான்செப்ட் தான். ஸோ அட்டாமிக் ஸ்பெக்ட்ரம் என்னன்னு நம்மளுக்கு ஒரு ஐடியா வந்துடுச்சு. ஸோ இப்போ சொன்னதை வச்சுட்டு நம்மளுக்கு என்ன ஒரு டவுட்னா, ஸோ எனர்ஜி அப்சர்வ் ஆகுது. ஓகே, எனர்ஜி அதே மாதிரி எமிட்டும் பண்ணுது. ஸோ எனர்ஜி அப்சர்வ் ஆகி அது ஒரு ஹையர் எனர்ஜி ஸ்டேட்லுக்கு ரீச் ஆகுது. ஸோ அதே மாதிரி எனர்ஜியை எமிட் பண்ணிவிட்டு என்ன ஆகுது, அது ஒரு லோவர் எனர்ஜி ஸ்டேட்டுக்கு வருது. ஓகே, பக்கா, இட்ஸ் டீல். ஓகே, அதுக்கப்புறம் அதே வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்ம எமிஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரத்தை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ இங்கே என்ன பார்த்தோன்னா, தட் இஸ் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ரேடியேஷன் emitted by a substance that has absorbed the energy, and that is called as an emission spectrum. So emission spectrum na enna, ஒரு ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ரேடியேஷன் இருக்குது, அதில் வந்து அப்சர்வ்ட் எனர்ஜி இருக்குது. ஸோ தட் இஸ் எமிஷன் ஸ்பெக்ட்ரம். அண்ட் ஆட்டம்ஸ் ஆர் மாலிக்யூல்ஸ் இந்த எமிஷன் ஸ்பெக்ட்ரம் இட் இஸ் கால்ட் அஸ் எக்ஸைட்டட். ஸோ நம்ம ஒரு எமிஷன் ஸ்பெக்ட்ரத்தில் இருக்கும்போது நம்ம எக்ஸைட்டடாக இருப்போம். ஸோ ஆட்டம்ஸ், மாலிக்யூல்ஸ் அண்ட் அயான்ஸ் ஆர் பீன் எக்ஸைட்டட். ஸோ அந்த ஒரு விஷயத்தை இது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இன் ஆர்டர் டு ப்ரொடியூஸ் அண்ட் எமிஷன் ஸ்பெக்ட்ரம் எனர்ஜி ஹேஸ் டு பி சப்ளை. நம்ம வந்து சப்ளை பண்ணுறோம். ஸோ ஒரு சப்ளை பண்ணுறோம் பை ஹீட்டிங், இல்லைனா என்னது ஹீட்டிங்கில் சப்ளை பண்ணுறோம், இல்லைனா ரேடியேஷன் கொடுக்குறோம். ஸோ அதை வச்சு
அந்த சாம்பிளை நம்ம ஹீட் பண்ணி இர்ரேடியேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இங்கே வந்து இட் கிவ்ஸ் அப் வாட் த அப்சர்வ்ட் எனர்ஜி தட் இஸ் பின் ரெக்கார்டட். ஸோ இப்படி தான் நம்ம எனர்ஜி எவ்வளோ கொடுத்தோன்னு கண்டுபிடிப்போம். ஸோ எமிஷன் ஸ்பெக்ட்ரம் என்னன்னு புரிஞ்சுது. அதோட நெகட்டிவ் ஃபோட்டோகிராஃப் தான் என்னது? அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். ஸோ அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம்னு சொன்னால் இப்போ ஒரு continuum of radiation is passed through a sample which observes radiation of certain wavelength. ஓகேவா? ஸோ அடுத்த கான்செப்ட் வந்துட்டோம். ஸோ நம்ம சொன்னது என்னது? எமிஷன் ஸ்பெக்ட்ரம் இருக்குது, அதே மாதிரி அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் இருக்குது. ஸோ உங்களுக்கு இன்னும் புரியலனா நம்ம ஒரு படத்தை பார்ப்போமா? ஸோ இந்த படத்தில் என்னென்னா எக்ஸைட்டட், நான் சொன்னேன் இந்த ஸ்டேட் எமிஷன் ஸ்பெக்ட்ரத்தில் இருக்க ஆட்டம்ஸு, மாலிக்யூல்ஸ், அயான்ஸ் எல்லாம் வந்து எப்படி இருக்குன்னா இட் இஸ் பீன் excited. So excited hydrogen atom, and that can be passed through a prism. So passed through a prism, so it separated into certain discrete. So prismல pass பண்ணும்போது discreteான யூனிட்ஸா வந்து நம்மளுக்கு ஸ்ப்ளிட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த ஒரு எமிஷன் ஸ்பெக்ட்ரத்தை நம்ம ஃபோட்டோகிராஃபிக் ரெக்கார்டிங் பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் அ ஃபோட்டோகிராஃபிக் ரெக்கார்டிங். ஸோ ஃபோட்டோகிராஃபிக் ரெக்கார்டிங் பண்ணும்போது we can see that they are being separated wavelengthsல நிறைய வேவ்ஸ் கிடச்சிருக்கு, and that is called as the line spectrum. ஸோ எமிஷன் ஸ்பெக்ட்ரம் ஒரு லைன் ஸ்பெக்ட்ரம், அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரமும் ஒரு லைன் ஸ்பெக்ட்ரம். ஓகே, ஸோ அது என்ன நம்மளுக்கு புரிய வரும். நம்ம பார்க்குறோம் என்னென்னா, so light is emitted as these atoms fall to a lower energy. Okay, so higher energy லேருந்து lower energyலேக்கு போகும்போது தான் the light emission. Okay, இனி என்னென்னா atomic absorption என்னன்னு பார்க்குறோம். இங்கே வந்து நம்ம ஒயிட் லைட் ஒரு சோர்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஒயிட் லைட் ஒரு சோர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ஸ்லிட் கூட பாஸ் பண்ணி அது ப்ரிசனில் பாஸ் பண்ணுறோம். ஸோ ப்ரிசனில் பாஸ் பண்ணும்போது that is transmitted light is lacking in intensity at wavelengths, so as they are emitted in. So இங்கே பார்த்தீங்கன்னா the recorded absorption spectrum, இங்கே பாருங்க, இங்கே வந்து கிடைக்காததெல்லாம் இங்கே ரெக்கார்ட் ஆயிருக்கு. So that is emission spectrum is the negative photographic of what? Negative photographic ஆன of the absorption spectrum. So இந்த ஒரு கான்செப்டை தான் நம்ம வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஸோ தட் இஸ் நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்? அட்டாமிக் ஸ்பெக்ட்ரம் என்னன்னு கற்றுக்கிட்டோம். ஸோ அதில் நிறைய விஷயங்கள் நம்ம இன்றைக்கி பார்த்தோம். என்னென்னா நம்ம வந்து அதில் இருக்கிற ஆட்டத்துக்கு என்ன நடக்குது, ஆட்டம் வந்து ஹையர் எனர்ஜி லெவல்லேருந்து லோவர் எனர்ஜி லெவலுக்கு எப்படி போகுது, அந்த விஷயங்கள் நிறைய பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம பார்த்த விஷயம் என்னென்னா எமிஷன் ஸ்பெக்ட்ரம் என்னது, அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் என்னன்னு பார்த்தோம். ஓகே, ஸோ இதெல்லாம் இந்த கான்செப்ட் எல்லாம் நம்ம எதுக்குன்னா நம்ம வந்து ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. ஸோ நீல்ஸ் போர் இந்த ஐடியாஸ் எல்லாம் வச்சு தான் தட் இஸ் டுவல் கேரக்டர் ஆஃப் தி எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன், அண்ட் த செகண்ட் ஒன் இஸ் தட் இஸ் த அட்டாமிக் ஸ்பெக்ட்ரம் வச்சுட்டு என்ன பண்ணார்னா நீல்ஸ் போர் ஃபஸ்ட்டு எய்ம் வாஸ் ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் எப்படியாவது எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி இருந்ததா நம்ம ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரத்தில் எப்படி நம்ம கண்டுபிடிச்சதுன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ ஒரு எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் இருக்குது, தட் இஸ் இட் இஸ் பாஸ் த்ரூ அ கேஷியஸ் ஹைட்ரஜன். ஸோ ஒரு கேஷியஸ் ஹைட்ரஜன் இருக்குது, அதில் நம்ம எலக்ட்ரிக்காக ஒரு டிஸ்சார்ஜ் பண்ணுறோம். ஹைட்ரஜன் ஆட்டம் என்ன ஆகுதுன்னா டிசோசியேட் ஆகுது. ஸோ ஹைட்ரஜன் ஆட்டம் டிசோசியேட் ஆகுது. அதுக்கப்புறம் டிசோசியேட் எக்ஸைட்டடாக ஹைட்ரோஜன் ஆட்டம்ஸாக டிசோசியேட் ஆகுது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ரேடியேஷன்ஸ் கொடுப்பாங்க இல்லையா? நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ஜேம்ஸ் மேக்ஸ்வெல் சொன்னோம், ஆக்சலரேட்டிங் சார்ஜ் பார்ட்டிக்கல் என்ன பண்ணுவாங்க, தே வில் ஹாவ் டூ வேவ் காம்பனன்ட்ஸ் சொன்னோமா? ஸோ அதே மாதிரி தே வில் எமிட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன். ஓகே, ஸோ இங்கே வந்து the hydrogen spectrum, it consists of several series of lines, and that is named after their discoveries. So hydrogen spectrathula பாத்தீங்கன்னா இங்க நிறைய series இருக்கு. ஓகே, ஸோ லைமன் சீரீஸ், பாமர் சீரீஸ், பாஸ்கின் சீரீஸ், பிராக்கெட் சீரீஸ், ஸ்பிஃபன் சீரீஸ். ஸோ இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கணும். LBP இந்த ஒரு நியூமோனிக் வேணால் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். LBP, that Lyman, Balmer, Paskin, and then bracket and prevent. Okay, so இந்த ஒரு சீரீஸ் இருக்குது.
ஸோ இந்த ஒரு சீரீஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஒரு சீரீஸ் வந்து டிஃப்ரெண்ட் டிஸ்கவரர்ஸ், ஸோ டிஸ்கவரர்ஸ்க்கு அப்புறம் இந்த பேரெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ பாமர் என்ன பண்ணார்னா, ஹீ ஷோட் தட் த எக்ஸ்பிரிமெண்டல் அப்சர்வேஷன்ஸ் தட் இஃப் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் ஆர் எக்ஸ்பிரஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வேவ் நம்பர். ஸோ வேவ் நம்பர் சொன்னோமா, that is wave number is nu bar nu sonna. So wave number is nu bar, and he gave the formula that is 109,677, that is 1,09,677 into 1 by n1 square minus 1 by n2 square. So this is what யார் கொடுத்தாங்க, பாமர் கொடுத்தாரு. ஸோ பாமர் என்ன பண்ணார்னா, பாமரோட இது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ட்ரான்சிஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் ஹைட்ரஜன் ஆட்டம். ஸோ ஹைட்ரஜன் ஆட்டத்தில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குது, that is number of electrons is equal to atomic number, மறந்துட்டீங்களா? So number of electrons is equal to that is electrons is the atomic number of hydrogen is 1, so number of electron is 1. So அந்த ஒரு எலக்ட்ரானோட மூமெண்ட்டை தான் நம்ம இங்கே பார்க்குறோம், transition. So n1 n is equal to 2, n3, so it is just an integer ஆன n. So integerன்னு சொல்லும்போது இங்கே வந்து நிறைய எனர்ஜி ஸ்டேட்ஸ் இங்கே. ஓகே, ஸோ எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது ஓரோ ஸ்டேட்டில் இருந்து, தட் இஸ் எலக்ட்ரான் இஸ் கம்மிங் டு த எனர்ஜி ஸ்டேட்ஸ். ஸோ அதை வச்சு தான் நம்ம ஒரு சீரீஸ் சொல்லியிருக்கோம். ஸோ லோவர் எனர்ஜி ஸ்டேட் 1 இருந்துச்சுன்னா அதை நம்ம லைமன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி சொல்லலாம். 2ன்னு சொன்னால் அதை பாமர்ஸும் சொல்லுவோம், 3ன்னு சொன்னால் பாஸ்கென்னு சொல்லுவோம், அண்ட் 4ன்னு சொன்னால் ப்ராக்கெட்னு சொல்லுவோம், அண்ட் 5ன்னு சொன்னால் பிஃபண்ட்னு சொல்லுவோம். ஓகேவா? அதுக்கப்புறம் n2ன்னு சொன்னால் அது எங்கேருந்து வருது அதுக்கு பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்லுவோம். ஸோ இங்கே ஸ்பெக்ட்ரல் ரீஜன் நம்ம முன்னாடி படித்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரத்தை வச்சு கம்பேர் பண்ணும்போது யூவி ரேஸ் லைமன் சீரீஸ், விசிபிள்னு சொன்னால் பாமர் சீரீஸ், அண்ட் தென் இன்ஃப்ராரெட் தான் பாஸ்கென், ப்ராக்கெட், பிஃபென்ட். ஓகே, ஸோ இந்த ஒரு கான்செப்ட் இந்த படத்தை வச்சு நம்ம வந்து இன்னும் நம்ம பார்க்குறோம், இன்ஃபினிட்டிலேருந்து எலக்ட்ரான்ஸ் வரலாம். ஓகே, ஸோ இதுதான் என்ன, ஹைட்ரஜன் ஆட்டம். ஸோ ஹைட்ரஜன் ஆட்டத்தில் ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரத்தை தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஓகே, ஸோ whenever an electric discharge pass through the hydrogen atom, எக்ஸைட் ஆகி ஹைட்ரஜன் ஆட்டம் என்ன ஆகும்னா அங்கேருந்து எலக்ட்ரான்ஸ் வந்து வேறு எனர்ஜி ஸ்டேட்லேருந்து லோவர் எனர்ஜி ஸ்டேட்லுக்கு வரும். இல்லைனா நம்ம வந்து அப்படி திருப்பி போகலாம், இங்கேருந்து அப்படியும் போகலாம், அங்கேருந்து இப்படியும் வரலாம். ஸோ என்ன வேணால் நடக்கலாம் ஹைட்ரஜன் ஆட்டம். அண்ட் தாட் வச்சுட்டு அவர் வந்து பாமர் வந்து ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தாரு வேவ் நம்பருக்கு. அண்ட் இந்த 1,09,677 சொன்னேன்ல, அதை வந்து நம்ம என்ன கூப்பிடுவோன்னா ரூட்பர்க்ஸ் கான்ஸ்டன்ட்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வந்து போர்ஸ் அட்டாமிக் மாடல் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ இவ்வளோ விஷயங்கள் நீல்ஸ் வந்து அவர் பண்ணார். ஓகே, ஸோ இதை வச்சு அவர் என்ன பண்ணாருன்னா அவர் போர்ஸ் அட்டாமிக் மாடலை எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ நீல்ஸ் என்ன பண்ணார், அவர் என்னெல்லாம் கண்டுபிடிச்சாருன்னு பார்ப்போமா. அவர் என்ன சொன்னார்னா, electron is revolving around the nucleus in a circular stationary energy path which is called as the orbit. ஸோ இங்கே என்னென்னா நிறைய ஒரு நியூக்ளியஸ் இருக்குன்னு தெரியுமா, இங்கே வந்து நிறைய ஆர்பிட்ஸ் இருக்குது. ஸோ இது ருத்தர்ஃபோர்ட்ஸ் அட்டாமிக் மாடல் ஆச்சா. ஓகே, ஸோ இது வந்து என்ன, ஃபிக்ஸ்டு ரேடியஸ் அண்ட் ஃபிக்ஸ்டு எனர்ஜியில் சர்க்குலரான ஸ்டேஷ்னரியான எனர்ஜி பாத்துன்னு சொன்னார். யார் சொன்னார், இங்கே வந்து போர் சொன்னார். ஸோ எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த ஓரோ இதில் வந்து சுற்றிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இது ஓரோ இதில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் நம்ம இன்னும் நல்லா வரைஞ்சி பார்ப்போம். ஓகே, ஸோ நியூக்ளியஸ் வந்து இருக்குது, அண்ட் தென் நம்மளுக்கு வந்து சர்க்குலரான ஆர்பிட்ஸ் இருக்குது. ஓகே, சர்க்குலரான ஆர்பிட்ஸ் இருக்குது, அண்ட் சர்க்குலரான ஆர்பிட்ஸில் so nucleus, and then circular orbits la da electrons irukku. This is a fixed radius and fixed energy, and we have the stationary states and allowed energy states. Okay, so energy of an electron in these orbits do not change with time. Okay, they will not change, but electron வந்து நான் சொன்னேன் இப்போ ஒரு ஏதாவது ஆக்சலரேஷன் கொடுத்தா ஒரு இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஏதாவது எனர்ஜி கொடுத்தா அது என்ன ஆகும், அது வந்து எலக்ட்ரான்ஸ் வில் மூவ் ஃப்ரம் அ லோவர் ஸ்டேஷ்னரி ஸ்டேட் டு ஹையர் ஸ்டேஷ்னரி ஸ்டேட். ஒரு எனர்ஜி நம்ம கொடுக்குறோம், புஷ் கொடுத்தோன்னா அது அப்படி போகும். இல்லைனா ஹையர் எனர்ஜி ஸ்டேட்லேருந்து லோவர் எனர்ஜி ஸ்டேட்டு இமிஷன் ஆஃப் தி எனர்ஜி அப்படியும் நடக்கலாம். ஸோ என்ன வேணால் நடக்கலாம்னு சொன்னேன்னா,
So energy change does not take place in a continuous manner. No, it does not take place in a continuous manner. ஸோ இந்த ரெண்டு விஷயம் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னார், தட் இஸ் இந்த ஒரு நியூக்ளியஸ் நடுவில் இருக்குது அண்ட் எலக்ட்ரான்ஸ் ஆர் பின் ரிவால்விங் இந்த சர்க்குலர் பார்ட்ஸ்னு சொன்னார். இந்த சர்க்குலர் பார்ட்ஸ் வந்து என்னென்னா சர்க்குலர் பார்ட்ஸ் ஃபிக்ஸ்டு ரேடியஸ் ஃபிக்ஸ்ட் எனர்ஜி. ஸோ இந்த ஒரு எனர்ஜி ஸ்டேட் ஒரு ஆர்பிட்ஸ் வந்து ஸ்டேஷ்னரி ஸ்டேட் இல்லைனா அதுக்கு எனர்ஜி வந்து அலவுட் எனர்ஜி ஸ்டேட்ஸ்னு சொன்னோம். செகண்ட் திங் என்ன சொன்னோன்னா நம்ம வந்து இட் வில் நாட் டிபெண்ட் அப்பான் த டைம். என்ன டஸ் நாட் டிபெண்ட் அப்பான் த டைம், தட் இஸ் எனர்ஜி ஆஃப் an electron in the orbit does not depend upon time. And however that the electron will move with a lower stationary state to a very higher stationary state. Okay, அப்போ எனர்ஜி நம்ம கொடுக்கணும் அண்ட் தென் ஹையர்லேருந்து லோவரில் போகும்போது எனர்ஜி நீங்கள் அது அப்படியே எமிட் ஆகும். ஸோ இந்த ரெண்டு கான்செப்ட் சொன்னார். அண்ட் மூணாவது என்ன சொன்னார்னா frequency of the radiation is observed or emitted when transition. ஸோ transition நடக்கும்போது கண்டிப்பாக எனர்ஜி ஒன்றும் இல்லை எடுக்கும் இல்லைன்னா கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி நடக்கும்போது இந்த எனர்ஜி பிட்வீன் டூ ஸ்டேஷ்னரி ஸ்டேட்ஸ் இருக்குல்ல, ஸோ அது வந்து என்னென்னா நம்ம கொடுக்கறது நியூ இஸ் ஈக்குவல் டு what? Delta E by H. So delta E by H and that is equal to E2 minus E1 divided by H. Okay, so this is also called as the Bohr's frequency. So in the concept namalukku enga irundhu kaduthu, rewind and that is the Planck's quantum theory, that is E is equal to h nu la irundhu kadachirukku illaya. Frequency is equal to delta E by H. So நான் என்னன்னா நிறைய கான்ட்ரிபியூஷன்ஸ் இருக்குது, எல்லாரும் கான்ட்ரிபியூஷன்ஸ்னால தான் நம்ம அட்டாமிக் மாடல் என்னென்னு படிக்கிறோம். ஸோ எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி தான் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ போர்ஸ் ஃப்ரீக்வன்சி என்னன்னு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் என்னென்னா இந்த ஒரு இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நியூக்ளியஸ் இருக்குது, அதை சுற்றி எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு ஆங்குலர் மொமெண்டம் இருக்குது. when they are revolving around the nucleus they do have an angular momentum of an electron that in the given stationary state, and that has been given by MEVR is equal to NH by 2 pi. ஸோ இங்கே வந்து பார்க்குறேன்னா the electron can move only in those orbits for which its angular momentum is an integral multiple of h by 2 pi, and that is why only fixed orbits are allowed. Okay, so where n is an integer, any integer 1 2 3 anything can be, and it is n into h by 2 pi. Okay, so இந்த தான் என்ன சொன்னார், யார் சொன்னார், போர் சொன்னார். நீல்ஸ் போர் with his Bohr's atomic model he was able to explain the following things. Okay, and further அது என்ன பண்ணார்னா hydrogen ஆட்டத்துக்கு அவர் அப்ளை பண்ணார். ஸோ the next thing was that application of the Bohr's model for an hydrogen atom. hydrogen atom மட்டும் இல்லை, hydrogen like ஸ்பீஷீஸ்க்கு அவர் அப்ளை பண்ணார். ஸோ இங்கே என்னென்னா hydrogen ஆட்டத்தில் the stationary states for an electron are numbered like n is equal to 1 2 3, and these integral numbers are known as what? Principal quantum number. So that is n நம்ம சொன்னோமா அது ஒரு இன்டீஜர்னு சொன்னோம். ஸோ that energy level or the energy stationary state it is known as the principal quantum number. நம்ம இனி குவாண்டம் மெக்கானிக்ஸ் படிக்கும்போது குவாண்டம் நம்பர் என்னன்னு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக படிப்போம். அண்ட் தென் இந்த ஸ்டேஷ்னரி ஸ்டேட்ஸ்க்கு நான் சொன்னேன் it has a fixed radius and a fixed energy. So அந்த radius நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், and that is done by using this equation Rn is equal to n square into A0, where A0 oda value என்னன்னா it is equal to 52.9 picometers. So the radius of the first stationary state, and that is called as the Bohr's orbit, and it is having a value of 52.9 picometer. Okay, so normally the electron and hydrogen atom is found in this orbit. ஏன்னா என்ன நான் சொல்லியிருக்கேன், the number of electrons that is present in hydrogen atom is equal to the atomic number which is 1. So one number of electron இருக்கிறனால அது வந்து என்ன, that is found in the orbit number 1. Okay, so as n increases the value of r also increases, so that is radius is directly proportional to n square னு சொல்றாங்க. So as the radius, that is as the n value increases, we can see that the r value also increases. So electrons will be present away from the nucleus. So nucleus ஒன்று நம்ம என்ன எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா ஒரு ரிப்பல்ஷன் இருக்கும். ஏன்னா நியூக்ளியஸ் பாசிட்டிவ்லி சார்ஜ், எலக்ட்ரான்ஸ் நெகட்டிவ்லி சார்ஜ், கண்டிப்பாக ஒரு ரிப்பல்ஷன் இருக்கும். ஸோ அதனால ஒரு இது சொல்லலாம். ஸோ இந்த ஒரு ஃபார்முலா வச்சுட்டு நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னன்னா the most important property associated with an electron, it is what? It is the energy of
ஆஃப் இட்ஸ் ஸ்டேஷனரி ஸ்டேட். ஸோ நம்ம ரேடியஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். செகண்ட் திங் என்ன, எனர்ஜி ஆஃப் த ஸ்டேஷனரி ஸ்டேட் கண்டுபிடிக்க போகிறோம். தட் இஸ் En இஸ் ஈக்குவல் டு minus RH into 1 by n square. So where n is an integer, n 1 2 3 என்ன வேணாவலாம். So RH is the Rydberg's constant and it has a value of 2.18 into 10 raised to minus 18 joules. So இதை வச்சு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எனர்ஜி ஸ்டேட் கண்டுபிடிச்சோம்னா அதோட வேல்யூ 2.18 into 10 raised to minus 18 joules and that is known as the ground state. ground stateோட எனர்ஜியும் நம்மளுக்கு தெரிஞ்சது. ஸோ இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வரும்போது நம்மளால பண்ண முடியும். ஸோ போர்ஸ் தியரி நம்ம இப்போ ஹைட்ரஜன் ஆட்டத்தோட தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம் இல்லையா. ஸோ ஹைட்ரஜன் ஆட்டம் மாதிரி வேறு நிறைய ஸ்பீஷீஸ் இருக்குது, ஹைட்ரஜன் லைக் ஸ்பீஷீஸ். அண்ட் தேட் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஹீலியம், லித்தியம், He+, Le2+, அந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஸோ உங்கள் டெக்ஸ்ட்டில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய லைக் ஹைட்ரஜன் ஆட்டம் லைக் ஸ்பீஷீஸ் இருக்குது. அண்ட் தென் we can see that energy of the stationary states associated with this kinds of ions, they are being given by like En சொன்னால் அங்கே வந்து என்ன டிஃப்ரென்ஸ் வருது, the number of electrons that is same. ஓகே, ஸோ ஹைட்ரஜன் அண்ட் ஹைட்ரஜன் லைக் ஸ்பீஷீஸோட ஒரு ரிலேஷன்னு சொன்னால் அதுக்கு எல்லாத்துக்கும் சேமான என்ன இருக்குது, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஆனால் தட் இஸ் அவங்களால வித்தியாசம் என்ன சொல்ல முடியும்னா த அட்டாமிக் நம்பர், த Z வேல்யூ இஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ Z வேல்யூ டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறனால En is equal to minus 2.19 into 10 raised to minus 18 Z square by n square joules னு சொல்லியிருக்கோம். and the radii by the expression னு சொன்னால் 52.9 into n square divided by Z picometerல இது பண்ணுறோம். ஸோ இதை வச்சுட்டு it is also able to possible to calculate the velocities but it is not precise. ஓகே, ஸோ அதனால் நம்ம calculate பண்ணலை. ஸோ இவ்வளோ ஐடியாஸும் நம்மளால் நீல்ஸ் போர் நம்ம முன்னாடி ஹைட்ரஜன் ஆட்டத்தை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணார். ஹைட்ரஜன் ஆட்டம் மட்டும் இல்லை, ஹைட்ரஜன் லைக் ஸ்பீஷீஸுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணார். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து எனர்ஜி கேப்பு ஒரு கான்செப்ட் இருக்குது. தட் இஸ் இப்போ வந்து நான் சொன்னேன்னா ஒரு எனர்ஜி லெவலில் இருந்து இன்னொரு எனர்ஜி லெவலுக்கு ஷிஃப்ட் பண்ணும்போது தேர் இஸ் அன் எனர்ஜி கேப் இல்லையா. ஸோ எனர்ஜி ஃபைனல் மைனஸ் எனர்ஜி இனிஷியல் அண்ட் தட் இஸ் ஈக்குவல் டு இந்த மாதிரி வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணால் எனர்ஜி நம்ம என்ன கொடுக்குறோம், மைனஸ் RH ஸோ எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் RH டிவைடட் பை n ஸ்கொயர்னு நம்ம ஒரு ஈக்குவேஷன் படிச்சிருக்கோம், இப்போ தான் படித்தோம் இல்லையா. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது E ஃபைனல் மைனஸ் இ இனிஷியலுக்கு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ அதுதான் நம்ம இங்கே பண்ணியிருக்கோம், சப்ஸ்டியூட் பண்ணி தான் நம்ம பண்ணியிருக்கோம் இல்லையா. இங்கே பார்த்தீங்கன்னா அதுதான் நம்ம பண்ணியிருக்கோம், இங்கே வந்து அது பண்ணியிருக்கோம். ஸோ அதை வச்சு RHன்னு சொன்னால் தட் இஸ் 1/n இனிஷியல் ஸ்கொயர் மைனஸ் 1/n ஃபைனல் ஸ்கொயர் அண்ட் தென் தட் இஸ் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம இந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, ஸோ நியூன்னு சொன்னால் இட் இஸ் ஈக்குவல் டு டெல்டா இ டிவைடட் பை ஹெச்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அண்ட் நியூ பார்னு சொன்னால் என்னது, தட் இஸ் நியூ பை சி. இந்த இதை சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம வேவ் நம்பரும் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது என்னென்னா இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கண்டிப்பாக வரும். ஸோ சேம் ஐடியா கண்டிப்பாக வரும் உங்களுக்கு இன்னும் கொஸ்டின்ஸை நம்ம பண்ணும்போது. ஸோ என்னென்னா அடுத்த ஒரு கான்செப்ட் என்னென்னா தட் இஸ் த லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் தி போர்ஸ் மாடல். ஈவன் தோ போர்ஸ் மாடல் நம்ம வந்து கொஞ்சம் கூட இன்னும் அட்வான்ஸ்டான மாடலாக சொன்னாலும் அதனால் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ண முடியலை. ஏன்னா அது நான் சொன்னேன்ல, ஹைட்ரஜன் ஆட்டம் அண்ட் ஹைட்ரஜன் லைக் ஸ்பீஷீஸ் தட் இஸ் இட் செல்ஃப் ஒன் ஆஃப் தி மேஜர் ட்ராபேக் ஆஃப் இட்ஸ் மாடல். ஸோ இங்கே வந்து ஃபைன் ஸ்பெக்ட்ரம் குட் நாட் பி கிளியர்லி எக்ஸ்பிளைன். ஸோ ஃபைன் ஸ்பெக்ட்ரம் இருக்குல்ல அதை பற்றி கிளியர்லி எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. நெக்ஸ்ட் என்னென்னா ஃபைன் ஸ்பெக்ட்ரம் இஸ் நார்மல் ஸ்பெக்ட்ரல் லைன். ஓகேவா. ஸோ தட் இஸ் இன் செவரல் பை அப்சர்விங் த ஸ்பெக்ட்ரம் த்ரூ ஃபைன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப். ஸோ அதை கூட என்ன பண்ண முடியல, அவரால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஹைட்ரஜன் லைக் ஸ்பீஷியஸை மட்டும்
மட்டும்தான் எக்ஸ்பிளைன் பண்ணார். அது மல்டி எலக்ட்ரான் ஆன ஸ்பெக்ட்ரத்தை பற்றி அவர் எதுவுமே சொல்லலை. அவரால் அது எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அது ஒரு மேஜர் ட்ராபேக். ஸோ செகண்ட் ட்ராபேக். அண்ட் சீமன் எஃபெக்ட், ஸ்டார்க் எஃபெக்ட், இது ரெண்டும் அவரால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அப்போ உங்கள் மனசில் வரும், என்ன இது சீமன் எஃபெக்ட், என்னது ஸ்டார்க் எஃபெக்ட், இவ்வளோ தெரிஞ்சால் போதும். ஸ்பிளிட்டிங் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன் வென் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் இன்ட்ரடியூஸ்ட். ஸோ ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் இருக்குல்ல, அது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம அப்ளை பண்ணும்போது எப்படி அது ஸ்ப்ளிட் ஆகுதோ அதை நம்ம சீமன் எஃபெக்ட்னு சொல்லுவோம். ஸ்டார்க் எஃபெக்ட்னா ஸ்பிளிட்டிங் ஆஃப் த ஸ்பெக்ட்ரல் லைன் வென் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் இன்ட்ரடியூஸ். ஸோ இந்த ரெண்டு விஷயங்களும் அவரால் சொல்ல முடியல. And the dual character of subatomic particles அவரால் சொல்ல முடியல, could not be explained. And then we can see uncertainties, some propertiesல uncertainty இருந்துச்சு. ஸோ அந்த அன்சர்டனிட்டிஸை சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ்க்கு சர்டன் அன்சர்டனிட்டிஸ் இருந்துச்சு. ஸோ அது அவரால் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியல. ஸோ லைன் ஸ்பெக்ட்ரம் முடியல, மல்டி எலக்ட்ரான் ஸ்பெக்ட்ரம்ஸ் முடியல, ஸ்டார்க் எஃபெக்ட், சீமன் எஃபெக்ட், அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டுவலிசம் ஆஃப் தி சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ், இவ்வளோ விஷயங்க அவரால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஸோ அப்போ தான் நம்மளுக்கு என்ன வரும், த நெக்ஸ்ட் கான்செப்ட், நான் சொன்ன சும்மா இருப்பாங்களா, இல்லை, நெக்ஸ்ட் கான்செப்ட், தட் இஸ் குவாண்டம் மெக்கானிக்ஸ். ஸோ குவாண்டம் மெக்கானிக்ஸில் எப்படி அது அப்ரோச் ஆச்சுன்னு நம்ம பார்க்கலாம்.